நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வக்ர குரு பெயர் இந்த வருஷம் புரட்டாசி மாதம், குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, அதாவது 15/10/2024 அன்னைக்கு வக்ரகதி குரு பகவான் அடைகிறார். குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது தை மாதம் 29ஆம் தேதி, அதாவது 11/2/2025 அந்த காலகட்டத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறார். இப்போ வக்கரகதியில் பார்த்தீங்கன்னா 120 நாள் வக்கரகதியில் இருக்கார். எப்போன்னா 15/10/2024 11/2/2025 வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்கரகதி அடைகிறார். இந்த வக்கரகதியில் பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்திலிருந்து ரோகிணி 3ஆம் பாதம் வரலும் வரார். அதற்கப்புறம் வக்கர நிவர்த்தி ஆயிடுறது. சரி, இப்போ வக்கரம் ஆகும் பொழுது என்னென்ன பலன்களை கொடுப்பார் அப்படின்றத பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிர பகவான். இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிறது இந்த குரு பகவானுடைய வக்கர பயிற்சி. குரு பகவானுடைய வக்கர பயிற்சி கிட்டத்தட்ட ஒரு 120 நாள் வருது. 15/10/2024 11/2/2024 வரலும், அதாவது தை 29 வரலும் கிட்டத்தட்ட 11/2/2025 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் 120 நாள் வருது. இந்த 4 மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு அப்படின்றத பார்ப்போம். இவ்வளவு நாளாக துளாராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம். 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தாலேயானால், அதாவது வேலையின் மூலியமாக சிறு சிறு பலுக்கள் வரும். அது மூலியமாக வேலையில் உங்களுக்கு நிரந்தரம் இருக்காது, பிரச்சனைகள் அதிகமாக வந்து கொண்டே இருந்திருக்கும் இவ்வளோ நாளாக. இப்போ பார்த்தோம்னா வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். பெரிய ஏற்றம் கிடைக்கும்னா உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுப்பாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர செய்யக்கூடிய தொழிலில் பெரிய அபிவிருத்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் மறைந்திருக்கக்கூடிய 8ஆம் இடத்தில் போய் குரு பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம். 3/6 அதிபதி 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம் நல்லாவே தானே இருக்கணும். அப்படின்னா அவருடைய காரகத்துவம் சொல்லக்கூடிய தனகாரகத்துவத்தையும் அதை தவிர புத்திரகாரகத்தையும் பிரச்சனை பண்ணுவார். ஏன்னா மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால அவருடைய காரகத்தினால தனஸ்தானத்தை அவர் பார்த்தாலும் வரக்கூடிய பணம் உங்களுக்கு வரணும் அப்படின்றத வெளியில் நிற்குமே தவிர அவர் கையில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்திருக்கும். இப்போ பார்த்தோம்னா இந்த வக்கர காலத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா எல்லா விதமான ஏற்றங்களும் உங்களுக்கு இந்த வக்கரகதி காலத்தில் வரும். அதாவது போட்டியில் எல்லாத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வக்கர காலகட்டத்தில் பார்த்தோம்னால் குரு பகவான் நவாம்சத்தில் கன்னியில் போய் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம். அதன் மூலியமாக உங்களுடைய சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க. உங்களுடைய மூதாதையர்களை போய் வழிபட்டு வரக்கூடிய, மூதாதையர்கள் வழிபட்ட கோவிலில் போய் வழிபட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டில் பிஆருக்கு பார்த்துட்டு பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப் பார்த்துட்டு இருக்க வழக்கு இந்த அக்டோபர்லேருந்து நவம்பருக்குள்ளே ஆகக்கூடிய வாய்ப்புகள், நவம்பர் 25 தேதிக்குள்ளே ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 8ஆம் இடத்தில் மறைஞ்சிருக்காரு சார், என்ன சார் பண்ணுவார் அப்படின்னா, திடீரென்று பண வருமானம் வரக்கூடிய, எதிர்பாராத இடத்துல திடீர் பொருள் வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு பார்த்தலைன்னா உங்களுடைய எதிராளிகள் நிச்சயமாக உங்களை வெல்லக்கூடிய அளவில் இருப்பாங்க. ஏன்னா 6ஆம் அதிபதி மறைஞ்சு போயிருக்கிறது எதிராளிகள் உங்களை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்கிறது நல்லது. ஆனால் இப்போ வக்கரகதி காலத்தில் நீங்கள் எதிராளிகளை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த 8ஆம் இடத்துல குரு பகவான் போனதுலேருந்து உங்களுக்கு எதிராளிகள், அதை தவிர உங்களுடைய மேலே இருக்கிறவங்க, அதாவது உங்களுடைய வேலையில் மேலே இருக்கிறவங்க, உங்களுடைய எஜமானர்கள், அதை தவிர எஜமானர்கள்னால் வியாபாரத்தில் இருக்க உங்களுடைய தொழிலில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய எஜமானர்கள், இவர்கள்லாம் ரொம்ப டாமினண்ட்டாக இருப்பாங்க. இப்போ இந்த ஒரு 4 மாதம் பார்த்தாலேயானால் ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும். உங்களுக்கு பெரிய மாற்றம் கிடைக்கும். நீங்கள் எல்லா இடத்துலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் வரும். மேல் படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வக்கரகதியில் அமைய போகிறது. அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்கள் இளநிலை கல்வி படிக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடும். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இவ்வளோ நாளாக போட்டித் தேர்வில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். அதன் மூலியமாக உங்களால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சொல்லக்கூடிய அது கொஞ்சம் ரொம்ப குறைவாக இருந்து கொண்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய குரு பகவான் வக்கரகதியில் அதுவும் 8ஆம் இடத்துலேருந்து போகிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும்.
ஜனவரி மாதத்திற்கு மேலே பெரிய ஏற்றத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல நவாம்சத்தில் வர்றதுனாலையும் அவர் வந்து ரோகிணி 4ஆம் பாதத்தில் போய் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. இதன் மூலியமாக பார்த்தலையானால் 10ஆம் இடத்துல குரு பகவான் நவாம்சத்தில் இருக்கிறதும் ரோகிணி நட்சத்திரம்ன்றது 10ஆம் ஆதிபத்திய நட்சத்திரன்றதுனாலையும் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், நினைத்த பார்க்க முடியாத அளவுக்கு வெற்றியை கொண்டு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதை தவிர பார்த்தீங்கன்னா லாபம் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இவ்வளவு நாளாக ஏற்பட்ட கடன்கள் எல்லாமே சிறு 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 அதாவது சூரியனை கண்ட பனி போல் அதுவே உருகி காய்ந்து ஆவியாகி சென்று இருக்கிற இடமே தெரியாத சுவடு கூட இல்லாத அளவுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த 4 மாதத்துலேயே உங்களுக்கு ஏற்பட போகிறது. பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. நீங்கள் இந்த காலகட்டத்தில் வந்து குரு பகவானுக்கு உண்டான எளிய பிரீத்திகளையும் பண்ணுறதும், குரு பகவானுக்கு உண்டான பிரீத்திகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அவருடைய குரு பகவானுக்கு உண்டான கோவில்னு சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோவில் மாயவரம் பக்கத்தில் இருக்குது, ஒரு 8 கிலோமீட்டரில் இருக்குது. போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய பொற்காலத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன்.